ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக திருவாதிரை களி நல்ல சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை பிகினர்ஸ் கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பொதுவாகவே திருவாதிரை களி அப்படின்னாலே ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் சொல்லித்தரேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது சராசரியாக ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை அரிசியை நல்லா அலசிட்டு தண்ணியை கீழே விட்டுட்டு ஒரு கடாயில் அந்த வடிகட்டி எடுத்து வச்சிருக்க அந்த அரிசியை சேர்த்துட்டு அந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஈரம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். அதனுடைய ஈரம் போயிட்டு அந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். லைட்டாக நிறம் மாறி வரும். இந்த மாதிரி வந்த பிறகு இதை இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். இதுவும் மிதமான தீயில வச்சுட்டு அப்படியே பொன்னிறமாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்த பிறகு இதையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் குறகுறப்பா, அதாவது ரவை பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்படி இருக்கணும். இது இப்போ நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு கடாயில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1.25 கப் தண்ணீர். 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். இது பாகாகணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் அந்த வெல்லம் கரையணும். அதில் அந்த தூசு துரும்புலாம் இருக்குல்ல, அதை நம்ம வடிகட்டி எடுக்கணும். அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இதுவும் ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி வந்த பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சம் காஞ்ச திராட்சை. இப்போ முந்திரி பருப்பு பொன்னிறமாக சிவந்து அந்த காஞ்ச திராட்சை பலூன் போல் இந்த மாதிரி உப்பி வந்த பிறகு நெய்யை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக அந்த நெய்யிலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த வெள்ளைப்பாகு, அதை சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அப்படியே லைட்டாக இந்த மாதிரி ஒரு கொதி வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த அரிசி, அதை இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு கைவிடாமல் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. முடிஞ்சால் ஒரு விஸ்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கட்டிப்படும், அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி மாறி வர ஆரம்பிக்கும். இதில் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் ஒன்று இருக்குது. சில பச்சரிசி தண்ணியை நல்லா உள்வாங்கும். உங்களுக்கு கொஞ்சம் அந்த குறகுறப்பாக இருக்கக்கூடிய அந்த ரவை பதம் இருக்குல்ல, அது வேகாத மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பக்கத்தில் ஒரு கிளாஸ் தண்ணீர் சுடு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி பத்தாத மாதிரி இருந்தால் தாராளமாக 1 கிளாஸ் அளவுக்கு இல்லைனா 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பதத்துக்கு வரும்போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தம் வைக்கிறோம். அது நல்லா உள்ளுக்குள்ளேயே வேகும். இப்போ பாருங்க, ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பூ போல சாஃப்டாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு. இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, கூடவே சுவைக்காக 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் தாராளமாக. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டீங்கன்னா நல்ல மணக்க சுவையான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது எனக்கு தெரிஞ்ச மெத்தட். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு மட்டும் சாஃப்டாக கிடையாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உள்ளே அப்படியே நல்லா ஜம்முன்னு இறங்கும். திரும்ப வாய் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.